ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 16:13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஹalleluya. தன்னோடு பேசின தேவனுக்கு நீர் என்னை காண்கிற தேவன். ஹalleluya. எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் சொல்ல போறீங்க, ஆண்டவரே நீர் என்னோடு பேச வேண்டும். ஹalleluya, ஹalleluya. கண்ணீரை கண்டார் அவருக்கு. அந்த ஸ்திரீக்கு அந்த சூழ்நிலை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு இடுக்கமான ஒரு சூழ்நிலை, அந்த வனாந்திரத்துல தனிமையாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆகாருடைய சூழ்நிலை, ஒரு நெருக்கம் பாருங்க, ஒரு 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 அவமானம், ஒரு அவமானமான ஒரு சூழ்நிலை, தனிமையான ஒரு சூழ்நிலை. இப்ப வயிற்றுல பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கிற அந்த ஸ்திரீ தனியே விடப்படுகிறது, ஓடி வந்து அந்த வனாந்திரத்துல தனியா நின்று கொண்டிருக்கிறாள். என்னுடைய எதிர்காலம் எப்படியா இருக்கும், நான் எப்படி இந்த பிள்ளையை நான் வளர்க்க போகிறேன், எனக்கு ஒருத்தருமே சப்போர்ட் இல்லையே, யாருமே எனக்கு இல்லையே. இந்த சூழ்நிலையில் இந்த வனாந்திரத்தில் என்ன இருக்கும், ஒன்றும் இருக்காது, ஒரு வழியும் இருக்காது, தண்ணீரும் இருக்காது, மனிதர்களும் இருக்க மாட்டாங்க, ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில அங்க பாருங்க, நம்ம 21ஆம் அதிகாரத்துல திரும்பவும் அந்த ஆகார் என்ன செய்யறாங்க, வனாந்திரத்துல வராங்க. இந்த முதல் சமயம் அவங்களே ஓடி வராங்க, நெருக்கத்தின் மத்தியில அந்த கஷ்டத்துல என்னால தாங்க முடியலன்னு சொல்லி சாராளை விட்டு ஓடி வராங்க 16ஆம் அதிகாரத்துல. ஆனா 21ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவங்களுடைய கணவரே அவங்களை துரத்தி விடுகிறார், அனுப்பி விடுகிறார். கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் அப்பமும் கொடுத்து நீ போ, எங்களை விட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுகிறார். கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. பிள்ளையை நான் எப்படி வளர்க்க போகிறேன், நான் எப்படி இந்த எதிர்காலம் எப்படியா இருக்கும். அந்த 21ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெர்சபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறாள். எங்க போகிறது, யாரிடத்துல போகிறது தெரியல. இங்கிலீஷ் பைபிள்ல பார்க்கும் பொழுது wandered aimlessly, ஒரு ஏமே இல்லாம அலைந்து திரிகிறாங்க, ஒரு லெக்கே இல்லாம. எங்க போகிறோம் தெரியல, என்ன செய்ய போகிறோம் தெரியல, எப்படி பிள்ளைய வளர்க்க போகிறோம் தெரியல, லக்கே இல்லாம, நோக்கமே இல்லாம அங்க அலைந்து அவங்க திரிந்தாலும் அந்த லக்கே எனக்கு லக்கே இல்லை, ஒன்றுமே இல்லை, எங்க போறேனே தெரியல, ஒரு ஏமே இல்லை, ஏம்லெஸ்ஸா, கோலே இல்லை, என்ன பண்றேனே தெரியல என்று சொல்லி ஆகார் அலைந்து திரிந்தாலும் ஆண்டவர் அவங்களை தேடி வந்தார். ஹalleluya, ஹalleluya. ஒருவேளை நீங்க சொல்ல, நான் என்ன பண்றேனே எனக்கே தெரியல, நான் என்ன வாழ்க்கை நடத்துறேன்னு எனக்கே தெரியல, நான் எப்படி வளர்க்க போறேன் எனக்கே தெரியல. உங்களை தேடி ஆண்டவர் வருவார். ஹalleluya. வந்து என்ன செய்கிறார் தெரியுமா? 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையில் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆமென். ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹalleluya. ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஹalleluya. ஆனா ஆகாருடைய நிலைமை என்ன? எங்க போறேனே தெரியல, கையில என்ன இருக்கு, துருத்தி தண்ணி, அதுவும் காலியாயிருச்சு, அப்பமும் இல்லை, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை. ஆனா பாருங்க, ஆண்டவர் அந்த தேடி வந்து ஒரு வாக்கு தத்தத்தை, ஆசீர்வாதத்தை அங்க கட்டளை இடுகிறார். ஹalleluya. 20ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது தேவையான தண்ணீரை கொடுக்கிறார். ஹalleluya. தேவைகளை நிவர்த்தி செய்து அப்படியே விட்டு விடல, அந்த மகனை அவர் ஆசீர்வதித்தார். ஹalleluya. ஒரு அடிமை பெண், ஒரு ஏழை பெண், ஒரு கஷ்டப்படுகிற ஒரு ஸ்திரீயோடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், என்ன பண்றேன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் தேடி வந்தார். ஹalleluya. அவர் எல்ரோயி. ஹalleluya. நம்மை காண்கிறவர் மாத்திரம் இல்ல, பார்த்துட்டு அப்படியே இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நமக்கு உதவி செய்கிறவர். ஹalleluya, ஹalleluya. நான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது, 5 மாதமா இருக்கும் பொழுது, என்னுடைய தாயாருக்கு ஹார்ட்ல ஆப்ரேஷன் நடந்ததுனால அவங்களால என்னை கவனிக்க முடியல. அப்போ கோயில்பட்டியிலிருந்து என்னை கவனிப்பதற்காக ஒரு அக்கா எங்க வீட்டுக்கு வந்தாங்க.
நான் 5 மாதமாக இருக்கும்போது அவங்க வந்தாங்க பாருங்க. அவங்க எங்களோடையே இருந்து எங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் செய்வாங்க. வீட்டை அவங்க எல்லா காரியங்களும் பார்த்து கொள்வாங்க. அவங்களுக்கு ஆவடியிலே திருமணமானது. அவங்க கணவர் அவங்கள நல்லா அன்பாக வைத்திருந்தார். ஆனால் பாருங்க, அவங்களுக்கு சில ஆண்டுகள் கழித்து ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை 3 வயதாக இருக்கும் பொழுது கணவரை இழந்தாங்க. என்ன செய்வதுனே தெரியும். இந்த ஊரில் அவங்களுக்கு யாருமே தெரியாது எங்களை தவிர. அப்போ பாருங்க, மரிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக, அதுவரை கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வேலைக்கு வரல. கணவர் வேலை செய்ய வேண்டாம், நானே உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்போ வேலை செய்யாமல் வீட்டில் நல்ல சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஸ்திரீ மரிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக திரும்பவும் எங்கள் வீட்டுக்கே வந்து, நீ உங்கள் அக்கா வீட்டிலே போய் வேலை செய், நீ சும்மா இருக்கல வீட்டில், நீ போய் அவங்களுக்கு உதவி செய்யன்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டாங்க. கொஞ்சம் மாதங்களில் கணவரை இழந்தாங்க. ஆனால் போன வாரத்தில் நான் வந்து கொண்டிருக்கும் போது, வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கும் போது நான் பார்த்தேன் அவங்க ரோட்டில் நான் மீட் பண்ணும்போது சொல்கிறாங்க, அவங்களுடைய மகளை டாக்டருக்கு படிக்க வைத்து இந்த கடைசி ஆண்டை நான் முடிக்க போகிறாங்க. நான் வாழ்க்கையில் எவ்வளோ தோற்று போயிடுவேன்னு நினச்சேன், ஆனால் என்னை கைவிடலை ஆண்டவர் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், ஒரு ஏழை ஸ்திரீ, இந்த ஊர் அவங்களுக்கு புதுசு, இந்த ஊரில் எந்த சொந்தங்களும் கிடையாது. ஆனால் அந்த ஸ்திரீ அவங்கள பாருங்கள், எப்பொழுதும் அந்த சர்ச்சுக்கு சண்டே விட மாட்டாங்க. அந்த சமைக்கும் பொழுதும் சரி, அவங்க என்ன செஞ்சாலும் வாயில் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அந்த தாயாரை ஆண்டவர் கண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாருங்க, அந்த பிள்ளை, ஒரு பெண் பிள்ளையை அவங்க டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க. என்ன வேலை செய்கிறாங்க, வீட்டில் போய் ஒவ்வொரு வீடாக அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. ஆனால் அந்த சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஆச்சரியமாக இருந்தது. நல்ல வேலையில் இருக்கவங்களே சொல்கிற காரியம் என்ன, காசு பத்தல, கடன் பிரச்சனை, அது இதுன்னு. ஆனால் பாருங்க, ஆண்டவர் அந்த ஸ்திரீயுடைய கண்ணீரை கண்டார், உதவி செய்தார், பிள்ளையை உயர்த்தினார். இன்றைக்கு நான் எப்படி பிள்ளையை வளர்க்க போறேன்? சில நேரம் கணவர் இருந்தாலும் இல்லாதது மாதிரி தான். ஆகாருக்கு கணவர் இறந்து போனாங்களா? இல்லை. ஆபிரகாம் இருக்கிறாரு, ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லை, அன்பு இல்லை, அக்கறை இல்லை, பாசம் இல்லை, கேர் இல்லை, ஒரு சப்போர்ட்டும் இல்லை. நீங்கள் சொல்லலாம், நானே என் பிள்ளையை கஷ்டப்பட்டு நான் வளர்த்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு மாமியார் சப்போர்ட் பண்ணலை, எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணலை, அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணலை. ஒருவேளை நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? அன்றைக்கு ஆகாருடைய பிள்ளையை அவர் வழி நடத்தின தேவன், ஆகாருடைய குடும்பத்தை அவர் பெரிய ஜாதியாக்கினார் அல்லவா? இன்றைக்கு நம்முடைய வீட்டை ஹல்லேலூயா ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர் தகப்பனாய் இருக்கிறார். அவர் வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை உண்டு பண்ணுகிறவர், தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை உண்டு பண்ணுகிறவர் நம் தேவன். அது மாத்திரம் இல்லை, அந்த ஸ்திரீ, அந்த அக்கா, அவங்க ஒரு நிலத்தையும் வாங்கி இருக்கிறாங்க. ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு பாருங்க. அவங்க கடுமையான உழைப்பு தான், ஆனா பாருங்க, இந்த நாட்கள்ல ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆகாரை கண்ட தேவன். ஹல்லேலூயா. ஆகாரின் அங்கலாய்ப்பு சில நேரத்தில் நம்ம அங்கலாய்க்கிறோம். இதை செய்யறதா, அதை செய்யறதா, அங்க போறதா, இங்க போறதா, பிள்ளை எப்படி வளர்க்கிறது, எப்படி நடத்துறது, ஒரே டென்ஷனா இருக்கு வீட்டுல. நீங்க சொல்றீங்களா? ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எல்ரோஹி, என் வீட்டுல ஆண்டவரே நீர் வெளிப்படுவீராக. நீங்க சொல்வீங்களா? எல்ரோஹி, எங்களை காண்கிற தேவன், என் வீட்டுல என்னுடைய சூழ்நிலையில நீர் வெளிப்படுவீராக, நீர் உம்மை வெளிப்படுத்துவீராக. ரீபா கபா லஷதரபா. ஆண்டவரே, எங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியல, என்ன செய்வதுன்னு தெரியல. ஆண்டவரே, ஆகாரை போல அலைந்து திரிகிறோம். ஒருவேளை இருதயம், மனநிலை அலைந்து திரிகிறது. சோ எங்க போற? ஒரே இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க, வீட்டுல தான் இருக்கிறீங்க, ஆனா இருதயம் அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கிறதா? ஆண்டவரே, எங்களை காண்பீராக, எங்களை தேடி வருவீராக. ஹல்லேலூயா. காண்பவர் மாத்திரமல்ல, அவர் ஆகாரோடைய பேசின தேவன், எங்களோடு பேசுவீராக. நாங்கள் என்ன செய்யணும், என்ன பண்ணணும்? ஆண்டவரே, எங்களுக்கு வழி நடத்துங்கப்பா, எங்களுக்கு தெரியல. நீங்க சொல்லுவீங்களா? குருடரை அவர் தெரியாத வழியில் அவர் நடத்துகிறார். இன்னைக்கு குருடரை போல அன்றைக்கு ஆகார் என்ன செய்வதுன்னு தெரியாத சூழ்நிலையில ஆண்டவர் இறங்கி வந்தார். ஆண்டவர் இடத்துல சொல்லிருங்க, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ண
பண்றதுன்னு எனக்கு தெரியல, எங்க போறதுன்னு தெரியல, எப்படி வளர்ப்பது தெரியல, நான் எப்படி செய்கிறது தெரியல, என்னை நடத்துங்க. கேட்பீங்களா? என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்கப்பா. என் பிள்ளையை ஆண்டவரே ஆசீர்வதிங்க. அன்றைக்கு அந்த பிள்ளையை, அந்த ஆண் பிள்ளை எப்படி வளர்ப்பது தெரியல, அவனுக்கான தேவைகளை எப்படி நான் கொடுப்பது தெரியல. ஆனா அந்த பிள்ளையை ஆண்டவர் ஒரு பெரிய ஜாதியாக்கினது போல உங்கள் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர், அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்துவீராக. எல்ரோஹி கூப்பிடுவீங்களா? எல்ரோஹி, எங்களை காண்பீராக. உம்முடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமா இருக்கிறது, அதை நாங்கள் உணரத்தக்கதாக ஒரு அற்புதத்தை எங்களுக்கு செய்யுங்கப்பா. உங்கள் அற்புதத்தை ஆண்டவரை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உமையே நம்பி இருக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்ரோஹி, எல்ரோஹி, என்னையும் கண்டீரையா. ஆமென். எல்ரோஹி, எல்ரோஹி, என்னையும் கண்டீரையா, என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன்? என்னையும் கண்டீரையா, எப்படி நான் நன்றி சொல்வேன்? அப்பா நன்றி, அன்பே நன்றி. விசுவாசத்தோடு சொல்வீங்களா? அவர் பார்த்துட்டார், நம்முடைய ஜெபத்தை கேட்டு விட்டார். நன்றி, நன்றி, நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா, நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி எல்ரோஹி சொல்லலாமா? எல்ரோஹி, எல்ரோஹி, என்னையும் கண்டீரையா. எல்ரோஹி, எல்ரோஹி, என்னையும் கண்டீரையா, என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன்? என்னையும் கண்டீரையா, எப்படி நான் நன்றி சொல்வேன்? ஹல்லேலூயா. அப்பா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, என்னோடு பேசுகிறீரே, என்னை பார்க்கிறீரே, எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறீரே. நன்றி, நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அன்பே, நன்றி அப்பா, நன்றி அன்பே, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டா? உங்க வீட்டுல என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லையா? எல்லாமே இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எப்பொழுதுமே இல்லை என்ன இருக்குன்னா, என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எப்பொழுதுமே இல்லை. இந்த மனிதர்களுடைய மனநிலைமை, ஒரு கப்பில் வந்து பாதி கிளாஸ் தண்ணி இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? பாதி தான் இருக்குது, பாதி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். பாதி தான் இருக்குது, எப்பொழுதுமே இல்லை. இந்த வசனத்தில் கூட இந்த ஸ்திரீ என்ன சொல்கிறாங்க? வீட்டில் என்ன இருக்குது என்று கேட்கும் பொழுது தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில், உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை, வேறொன்றும் இல்லை என்றால். ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கு, வேறொன்றும் இல்லை, வேறொன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இதற்கு முன்பதாக ஒரு சிறிய கதையை நான் கூட பகிர்ந்திருக்கிறேன். ஒரு மனைவி வந்து கணவனிடத்துல போய் சொன்னாங்களாம்,
கடுகு இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, சர்க்கரை இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு வாங்கி தந்தால் தானே பிள்ளைகளுக்கு சமைக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கணவர் கோவமாக சொன்னாராம், உன் வாயிலிருந்து எனக்கு அது இது இருக்குது, போதுமான அளவில் இருக்குது சொல்லியிருக்கிறிய, எப்போ பார்த்தாலும் அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, எண்ணெய் இல்லை, தண்ணி இல்லை, இதே தான் உன் வாயில் இல்லைன்னு தான் வருமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனைவி என்ன சொன்னாங்க, அப்படியா சரி, அரிசி பாத்திரம் காலியாக இருக்குது, கடுகு டப்பா காலியாக இருக்குது, சக்கரை டப்பா காலியாக இருக்குன்னு சொன்னாங்களாம். சில நேரத்தில் நம்ம கூட இல்லாததான் நம்ம பெருசாக சொல்லுவோம் இல்லையா, ஆனால் ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அதுவே எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா. எத்தனையோ பேருக்கு குடும்பம் இல்லை, ஒருவேளை குடும்பத்தில் சில காரியங்கள்லாம் தாறுமாறாக இருக்கலாம், ஆனால் குடும்பமே இல்லாமல் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறாங்க தெரியுமா. ஹல்லேலூயா. திருநங்கைகளை யோசித்து பார்க்கும் பொழுது அவங்க வந்தாங்கன்னா நம்ம திருப்பி போயிடுவோம். ஆனால் அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து யோசித்துருக்கிறீங்களா? அவங்களுக்கு யார் இருக்கிறா, அவங்கள யார் பராமரிப்பா, அவங்க வயதான காலத்தில் என்ன செய்வாங்க, யார் அவர்களை காப்பாற்றுவாங்க? ரோட்டில் போகும்பொழுது நிறைய ஏழை வயதானவர்களை நம்ம பார்ப்போம். ஏன் அவங்க இப்படி இருக்கிறாங்க? அவங்களுக்கு யாருமே இல்லை, அவங்களுக்கு வீடு இல்லை, சாப்பாடு கொடுப்பதற்கு பராமரிப்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் நமக்கு வீட்டை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், கணவரை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை பிள்ளைகளுடைய காரியங்கள் ஒருவேளை நமக்கு ப்ளீஸிங்காக இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் மாற்றுவார். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஆனால் இன்றைக்கு இந்த ஸ்திரீ வாயிலிருந்து வந்தது என்ன தெரியுமா, ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் அல்லாமல் வேறே ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அப்பொழுது தொடர்ந்து அந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது எலிசா சொல்லுவாரு, அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை. அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால் அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ அந்த எண்ணெயை நீ பாத்திரத்தில் எடுத்து மற்ற பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இரு, ஆண்டவர் உனக்கு நிறைய எண்ணெய்களை தருவார் என்று சொல்லும் பொழுது அந்த ஸ்திரீயும் பக்கத்தில் அயல் வீட்டுக்காரர்கள் எல்லாரிடத்துலையும் பாத்திரங்களை வாங்கி அந்த எண்ணெயை வார்க்கிறாங்க. அப்போ எல்லா பாத்திரங்களும் ஃபுல்லாக ஆயிடுச்சு, ஆயில் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அப்போ வேற பாத்திரம் இருந்தால் கொண்டு வா என்று அவருடைய மகனை பார்த்து அந்த ஸ்திரீ சொல்றாங்க. அப்போ அந்த மகன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்களேன். 6ஆம் வசனத்துல பிற்பகுதியை பாருங்க. வேறே பாத்திரம் இல்லை என்றான். உடனே என்ன நடக்குது அங்கே பாருங்க, எண்ணெய் நின்று போயிற்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாயின் வார்த்தையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹல்லேலூயா. இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா, அது இல்லாமலே போயிடும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் சமாதானமே இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லை, அது இல்லை, இது இல்லை, அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம பேசுகிற வார்த்தையை நம்முடைய சரீரம், நம்முடைய பிரெயின், நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் கூட அதை கேட்டுக்கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம செடி கிட்ட கூட நீ நல்லா வளருவ, நீ நல்லா கனி தருவேன்னு சொன்னா அது நல்லா வளரும் என்று சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல. ஆனா இங்க பாருங்க, அவன் இல்லை என்று சொல்லுகிறான். உடனே என்ன நடக்குதுங்க, அங்க என்ன நின்று போயிற்று. இன்னைக்கு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம வாயின் வார்த்தைகளை குறித்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு முடிவு எடுக்கலாமா, சூழ்நிலைகள் தலைகீழாக இருந்தாலும் எதுவுமே இல்லைனாலும் என் வாயிலிருந்து எதிர்மறையான வார்த்தைகள் வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், நீங்கள் மலையை அங்கே தள்ளுண்டு போக
பண்ணலாம் என்று வேதம் சொல்லுகிறது. கடுகளவு விசுவாசம், கொஞ்சம் விசுவாசம், ஆனால் அது ஒரு பரிபூர்ணமாக இருக்கணும். அங்கேயும் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனால் இது எப்படி நடக்கும்? விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனால் கையில் இல்லையே. விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆனால் நாட்கள் கடந்து போகிறதே. அப்படியல்ல, ஆண்டவர் என் வீட்டில் சமாதானத்தை தருவார், என் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார், என் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார், என் வீட்டை ஆசிர்வதிப்பார். என் வீட்டை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வாயின் வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்படுவதாக. ஒரே ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறும் பொழுது பாருங்க, முதலாவது பாதிக்கப்படுகிறது நம்முடைய விசுவாசம். விசுவாசம் பாதிக்கப்படும் பொழுது நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மாறி போகிறது. இன்றைக்கு வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் ஆண்டவரே வரக்கூடாது. எனக்கு பலவீனமா இருக்கு, இல்ல நான் பலவான். ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் பந்தி சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், என் கணவர் செய்வதெல்லாம் வாய்க்கும். நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் நாங்கள் இருப்போம். கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி எனப்படுவோம். சொல்லுங்க ஆண்டவரே. ஆமென் அப்பா. அப்படியே நடப்பதாக. ஒருவேளை சூழ்நிலைகள் தலைகீழா இருக்கலாம், இல்லாதவைகளை அவர் இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். இன்னைக்கு சுகம் இல்லையா? அவர் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. சமாதானம் இல்லையா? அவர் சமாதானத்தை தருகிறவர். ஹல்லேலூயா. ஒப்புரவாக்குகிற தேவன். அவர் இருதரத்தாரையும் அவர் ஒப்புரவாக்குகிற தேவன். சந்தோஷமே இல்ல, பணமே இல்ல, என்னால சந்தோஷமா வாழ முடியல, அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவரே, உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே இந்த மதிலை தாண்டுவேன், உம்மாலே என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உம்மாலே நாங்கள் சந்தோஷமாய் வாழுவோம். ஆண்டவர், எதிர்மறையான வார்த்தைகளை எழும்ப பண்ணுகிற பிசாசின் கிரியைகளை நாங்கள் அழிக்கிறோம். எங்கள் நாவுக்கு காவல் வைப்பீராக. ஆண்டவர், தேவையில்லாத வார்த்தைகள் எங்கள் நாவில் இருந்து புறப்படக்கூடாதப்பா. எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். அர்ப்பணிப்பீங்களா ஆண்டவரே? ஆண்டவரே, வார்த்தைகளே ஆண்டவரே, நாங்கள் எதிர்மறையான வார்த்தைகள் பேச மாட்டோம், இல்லைன்னு சொல்ல மாட்டோம். நீர் எங்களுக்கு தருவீர் தகப்பன், நீர் எங்களுக்கு தருவீர். எங்கள் தேவைகள் இன்னதென்று நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அறிந்திருக்கிற தேவன். நீர் எங்களுக்கு தருவீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம், விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளை கிறிஸ்துவுக்குள் குறைகள், எல்லா குறைகளை கிறிஸ்துவுக்குள். திரும்ப சொல்லுவோமா? எல்லா குறைகளை கிறிஸ்துவுக்குள். ஆமென். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார். விசுவாசமாய் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். எல்லா குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், எனக்கு குறை இல்லை சொல்லுவீங்களா? எனக்கு குறை இல்லை, என் வீட்டிற்கு குறை இல்லை, என் பிள்ளைகளுக்கு குறை இல்லை, எனக்கு குறை இல்லை, குறை இல்லை. ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறீங்க, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே. ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம். சில பேர் இடத்துல எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் நல்லா தான் இருக்கேன், ஆனால் ஒரே ஒரு குறை தான்,
இந்த காரியம் மட்டும்தான். இன்றைக்கு அந்த காரியம் உங்க மனசுக்கு முன்பாக வந்தாலும் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம், குறை இல்லை. ஹல்லேலூயா. என் வீட்டை விசாரிக்கும் பொழுது அதில் குறைவை காண மாட்டீர் என்று யோபு சொல்லுகிறார். ஏன்னா தேவன் என்னோடு இருக்கிறார். விசுவாசத்தோடு எழுந்து நின்று நம்ம பாட போறோம். ஏன்னா நம்ம விசுவாசத்தை we have to bring it into action. ஹல்லேலூயா. நம்ம வாயில அதை நம்ம அறிக்கை செய்யும் பொழுது பாருங்களேன், ஆண்டவர் அதை கேட்பார். அந்த விசுவாசத்தை அவர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. விசுவாசம்னா என்ன என்பதற்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்படியே எழுந்து நிற்கும் பொழுது கேளுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. இன்னைக்கு நீங்க பார்க்கல, சில காரியங்கள் எப்போ வரப்போறது எனக்கு தெரியாது, பார்ப்போமா தெரியல, நீங்க பார்க்கல, ஆனா அதை நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுவீங்களா? நான் குறைவை காண்பதில்லை, எனக்கு குறைவு இல்லை. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளை கிறிஸ்துவுக்குள் இறைவாக்கி நடத்தி தருவார். பிள்ளைகள் ஹல்லேலூயா பிறப்பார்கள். பிள்ளை அல்ல, பிள்ளைகளை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. எல்லா குறைவுகளையும் நீக்குவீராக. நீக்குங்கப்பா. எல்லா குறைகளையும் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைவில்லையே, குறைவில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. சொல்லுங்க, சொல்லுங்க. உங்கள் குறைவிலிருந்து சொல்லுங்க, உங்கள் இல்லாமையிலிருந்து சொல்லுங்க. குறையில்லை ஆண்டவரே, என்னோடு இருக்கிறீர். ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. ஹல்லேலூயா. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். அவர் இருக்கும் பொழுது ஹல்லேலூயா, குறைவுகள் இருந்தாலும் அதை அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நிறைவான தேவன் வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஹல்லேலூயா.